சாக்கனி டைம் 21. இன்றைக்கி ஒரு 15 கிலோமீட்டர் ஓடினேன், மொத்தமாக ஒரு 500 கிலோமீட்டர் ஓடிப்பேன். இதை ஏன் ஃபஸ்ட்டு ஷூவாக நான் வாங்கினேன் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன். ஒன்று 4 ஃபுட் வித்து பயங்கரமாக இருந்துச்சு, ஸோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வராது. அண்ட் தென் ஹீல் கவுண்டர் நல்லா இருந்துச்சு, அதனால் என்னோட ஹீலை டைட்டாக பிடிச்சிக்கும். தேர்டு மேக்ஸ் கொஷின் கேட்டகரி. இந்த ரீசனால் வாங்கினேன். பிகினராக இருந்ததுனால இந்த ஃபோம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால பிகினருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் ஸ்டெபிலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் ஷூ போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அதனால் நான் வந்து இந்த ஃபேர்மை பேலன்ஸ்டு ஃபேர்மை சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. லாங் ரன், டெய்லி மைல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாலிடாக 1500 கிலோமீட்டர் வரும். 500 கிலோமீட்டர் ஓடிட்டேன். டியூரபிலிட்டி பாருங்கள், ட்ராக்ஷன் செம்மையாக இருக்கும், எந்த அவுட் சோல் வேறும் இல்லை அதில். ஸோ இந்தியாவில் இப்போ 6000 ரேஞ்சில் போகுது. இதுக்கும் ட்ரைன் 20க்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்பர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. 6000 ரேஞ்சில் போகுது இந்தியாவில். அஸ் அ பிகினராக சாஃப்ட் ஷூ பிடிக்காது, ஆங்கிள் ஸ்டெபிலிட்டிலாம் இல்லை, உங்களுக்கு வாபிள் ஆகும் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் ஷூஸ்லாம் ரொம்ப ப்ரைஸாக விற்கிறாங்க. இந்த ஷூ கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் போகுது. பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா, ரொம்ப லாங் மைல் வேணும் அப்படின்னா, டியூரபிலிட்டி வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ்.